ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ரீமான்ஸ்டர் எசக்காயோட எபிசோட் 5 பார்க்க போறோம். எடுத்ததும் 61வது நாள்ல காட்டுவாங்க. ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு காப்கீச்சியோட சேர்ந்து வேட்டைக்கு போறான். அந்த டைம்ல 12 ஆர்மடி ஹியூமன்ஸ் பார்த்துட்டு காப்கீச்சி கிட்ட வழி மாறி போலான்பா. பார்த்தா அவங்க ஏதோ ஒரு சைட் போய் ஒளிஞ்சிருப்பாங்க. இவங்களும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அண்ட் ஒட்டு கேட்டது மூலமா ஹீரோ தெரிஞ்சுப்பான் எல்வன் சீஃப்டனோட பொண்ணு கடத்தறக்கு வந்திருப்பாங்க. அண்ட் இது ஹெல்ப் சைட்ல இருந்து தான் யாரோ டிப்பும் கொடுத்திருப்பாங்க. அண்ட் அவர் பொண்ணு ஃபெஸ்டிவலுக்கு ஏதோ கூட்டிட்டு போறதா இருக்கும். அண்ட் 2 மணி நேரம் கழிச்சு இருட்டா இருக்கும். ஹீரோ சீஃபோட பொண்ணு வரத பாத்திருப்பான். ஹீரோ எல்ப்ஸ்னாவே அழகா இருக்காதுதான், ஆனா இந்த பொண்ணு அதை விட அழகா இருக்காளேன்ட்டு பாத்துட்டு இருப்பான். திடீர்னு மனுஷங்க தாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. காப்கீச்சி களத்துல இறங்கலான்னு பாத்துருப்பான். ஹீரோ தடுத்துருவான். ஒன்ஸ் அவனுங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு சீஃபோட பொண்ண கடத்துறப்ப ஹீரோவில் அப்படியே விட்டு போனா எனக்கு தான் சங்கட்டமா முடியும்ட்டு பயப்புள்ள களத்துல இறங்கிருப்பான். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட்டி போட்டு சீஃபோட பொண்ணை தூக்கிட்டு ஏன்டா அத்தனை பேர்த்த தூக்கி வச்சிருக்கே ஹெவி இல்லையான்னு கேட்பான். காப்கீச்சி இதே கொஞ்சம் தான்பான். ஹீரோ செத்தவங்க ஆன்மா சாந்தி அடையட்டும்பான். இந்த இடத்துல ரீ ஆடிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மனுஷங்களை பிரிசனர்ஸா கூட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க 20 நாள்ல இங்க இருந்து போயாகணும்பா. அந்த கூட்டத்துல ஒருத்த எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், ஆனா என்ன கொன்றாதீங்கன்பா. ஹீரோ 12 பேர்த்த சிறை கைதியா பிடிச்சிட்டு வந்திருப்பான் இல்லையா, 12 பேத்தோட எபிலிட்டி எடுத்திருப்பான். ரகசிய படை, வோர்பல் பனிஷர், துறவி, திறன் கதிர், பங்களிப்பு, திறத்தல், ட்ராப் ரிலீஸ் பண்றது, ட்ராப்ப சென்ஸ் பண்றது, எனிமியை சென்ஸ் பண்றது, இம்ப்ரூவ்டு அசாசினேஷன், மறைச்சிருக்க வெப்பன் மாஸ்டரி, அப்புறம் ஹியூமன் பேன். சீஃபோட பொண்ணு மேல எந்திரிச்சிருப்பா. ஹீரோவை பார்த்ததும் பயந்திருப்பா. ஹீரோ எல்ப்ஸுக்கு ரெக்கைகள்லாம் இருக்குமான்பா. அவன் நான் எங்க இருக்கேன், என்னோட காட்ஸ்க்குள்ள என்னாச்சுன்னு பேனிக்காவா. ஹீரோ புரிய வைக்கலான்னு பார்த்தா அவ என் கற்ப சூறையாடிராதேன்பா. ஹீரோ எனக்குன்னு டிக்னிட்டி இருக்குன்பா. இதுக்கப்புறம் அவளை காம் டவுன் பண்றக்காக பின் ஒரு ஸ்பெஷல் டீ பண்ணி கொடுத்துருப்பா. மேல் கொஞ்சம் கம்போஷருக்கு வந்ததும் தான் சாரிங்க தெரியாம அப்படிலாம் பேசிட்டேன்பா. ஹீரோ மனசுக்குள்ள சரியான டைம் வரவும் தான் நடந்த விஷயத்த சொன்னான்பா. ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா எல்லாத்தையும் காப்பாத்திருக்கலாம்லன்ட்டு கோவப்படுவா. ஹீரோ இங்க பாரு, உங்களுக்கும் அந்த மனுஷ படைக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனையும் தெரியாது. அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு டிப் கொடுத்ததே உங்களால்தான்பா. மெயில் ஷாக் ஆயிருப்பா. ஹீரோ முதல்ல அதுல டீல் பண்றதுக்கு கவலைப்படுங்கன்பா. இதுக்கப்புறம் மெயில் அழுக ஆரம்பிச்சிருப்பா. ஹீரோ சரி போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு நான் உன்னை அனுப்புறேன்பா. கப்ஜி ஏதோ அழகான ஹெல்ப் பண்ணு வந்ததா சொன்னாங்க, டேஸ்ட் பண்ணலாமான்பா. ஹீரோ ஒழுக்கமா போய் படுத்துருன்பா. கப்ஜி ஃபன் பண்ண விட மாட்டேங்கிறேன்பாரு. இதுக்கப்புறம் 63வது நாள் அவளை விடுறக்கு போவாங்க. ஹீரோ மேல் கிட்ட ரெக்கைகளை பத்தி கேப்பா. அப்ப இது ஹை ஹெல்ப்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும், அண்ட் இதெல்லாம் நாங்க மறைச்சு வச்சுக்கிறது வழக்கம்பா. ஹீரோ இந்த ஹை ஹெல்ப் ஆகிறவங்க இந்த எபிலிட்டியை பயன்படுத்தி பறக்க முடியும்பா. மேல ஆக்சுவலா அதை நான் மறைச்சுதான் வச்சிருக்கணும், எனக்கு இந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால தான் வெளியே வர மாதிரி ஆயிப்போச்சுன்பா. இதுக்கப்புறம் 3 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணிருப்பாங்க. மித்ரல் ஹீரோயிட்ஸோட சேர்ந்து சுத்து போட்டு வச்சிருப்பாங்க ஹீரோ மத்தவங்கள. ஒன்ஸ் மெயில் இவங்க தான் என்ன காப்பாத்துனதுன்னு சொல்லவும் தான் எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. அண்ட் அவங்களோட வெப்பன்ஸையும் டிராப் பண்ணிருப்பாங்க. ஹீரோ எப்படியே உள்ள விட்டானுங்களேன்ட்டு உள்ள போயிருப்பான். மேலும் உங்களை கவலைப்பட வச்சதுக்கு மன்னிச்சுக்கங்கன்பா. சீஃப் நீ சேஃப் அண்ட் சவுண்டா வந்து அதே போதும்பாரு. சீஃப் தன்னை அறிமுகப்படுத்திட்டு நீங்க என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு கிராட்டிடியூடோட இருப்பன்பா. ஹீரோ நல்ல பேர் சம்பாதிக்கலாம், உங்க பொண்ணை காப்பாத்தலீங்கன்பா. சீஃப் ரிவார்ட் வேணுமான்ட்டு கூட இருக்கவங்கிட்ட எடுத்துட்டு வாங்கன்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ள இவர் பொண்ணு விஷயத்துல என்ன டிஸ்பிளே பண்றாருன்னு பாக்கலாம், என்ன மாதிரி கொடுக்க போறாருன்னு யோசிப்பான். அவன் ஃபெயில் நெட் கொடுப்பான். இது எங்களோட ஃபேமிலி ட்ரெஷர், அப்புறம் ஒரு மேஜிக்கல் ஐட்டம்பாரு. மேல இதை பார்த்துட்டு ஷாக்காவா என்னப்பா இதை தூக்கி கொடுக்குறீங்கன்னு. சீஃபும் இருக்கு முன்னால இதெல்லாம் பெருசு இல்லமான்பாரு. ஹீரோ ஜஸ்ட் நான் உங்களை டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன், இதுக்கு இட நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன்பா. அவரும் அது என்னன்னு கேட்பாரு. ஹீரோ உதாரணமா மனித படையோட இயக்கம்பா. சீஃப் இப்பல இருந்து நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நம்புறான்பாரு. 2 பேரும் கை கோத்திருப்பாங்க. ஹீரோ அவர் எங்களுக்கு பல மெட்ரல் ஐட்டம்ஸ் கொடுத்தாரு, நான் அதுக்கு கைமாறா ஸ்பிரிட் ஸ்டோனால செஞ்ச கத்திகளையும் சில மேஜிக்கல் ஐட்டம்ஸையும் கொடுத்தேன், இதுதான் எங்க டீலுன்பா. இதுக்கப்புறம் அந்த 20 சோல்ஜர்ஸ் காணாம போயிருப்பாங்க இல்லையா எல்ப்ஸ்ல, அதை பத்தி கேட்டா ஹீரோ எனக்கு என்னங்க தெரியும்பா. அண்ட் லாஸ்டா போறப்ப மதுபானங்கள் கொடுப்பாங்க. ஹீரோ எந்த உதவினாலும் தயங்காம கேளுங்க, நான் ஃப்ரெண்ட் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி தரேன்பா. நைட்டு போய் அந்த சரக்கு அடிச்சுட்டு இது வேற லெவல் டேஸ்ட்ன்பா. அண்ட் இதுக்காகவே அவரோட ஃப்ரெண்ட் ஆகலாம் போலன்னு நினைப்பான். இதுக்கு அடுத்து 64வது நாள்ல ஹீரோ விடிஞ்சிருச்சுட்டு காப்மி எழுப்புவான். பார்த்தா அவ ரேங்கப் ஆகி தாம்பியர் வேரியண்டா இருப்பா. அதை தாண்டி இன்னொரு 8 ஹாப் காப்ளின்ஸ் வந்திருப்பாங்க. ஹீரோ கிளாஸஸ் கொடுத்திருப்பான். அப்புறம் நீ எனிமியோட சண்டை போட்டா மட்டும்தான் கண்ணாடியை கழட்டணும், மத்த நேரத்துல கழட்ட இராதமான்பா. அவனும் சரின்ட்டு வந்து நிப்பா. ஹீரோ அவளை பார்த்து வாயை பொழந்திருப்பான். காப்மியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு இந்த எபிலிட்டி கிடைச்சதுக்கு காரணம் காட் ஆஃப் ஐஸ் கொடுத்து வரந்தான்னு நினைக்கிறேன். அவளோட கண்கள் ஈவில் ஐஸ். இந்த கண்களால அவளுக்கு ஆப்போனன்ஸா இருக்கவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளோட சாம்னஸ்னாலே அடிச்சுக்க வைக்க முடியும். ஆனா சூரிய ஒளியில பலவீனமா இருக்காது மட்டும் யூசுவல் வீக்னஸ் தான்பா. காப்மியை பார்த்து எல்லாம் வெக்கப்பட்டிருப்பானுங்க. ஹீரோ மட்டும் மனசுக்குள்ள அதெல்லாம் தாண்டி ஏதோ சில காரணங்களால இவளோட தோற்றம் எனக்கு இதுக்கு முன்னாலேயே பரிச்சயப்பட்ட போல இருக்குன்பா. காப்மி என்னாச்சுங்கபா. ஹீரோ லுக்க பார்த்து அசந்துட்டன்பா. காப்மி வெக்கப்படுவா. இந்த பக்கம் காபி பார்த்தா ஆஃப் எர்த்லாடா இருப்பா. எர்த்லாட கிரவுண்ட் மேனிபுலேட் பண்ண முடியும். அப்புறம் பெட்ராக்ல வீக் பாயிண்ட்ஸ் எதுன்னு பின் பாயிண்ட் பண்ண முடியும். அப்புறம் ஜெம்ஸ்ல டிடெக்ட் பண்ண முடியும் லைட்னிங் மேஜிக்னால. ஆப்செட்டோ வந்துட்டு செய்கிட்ட என்னையும் கொஞ்சம் பாருன்பா. பார்த்தா அவ ஹாஃப் பிளடி லாடா இருப்பா. இவளால இப்ப பிளட்டை கண்ட்ரோல் பண்ணி அதுலயே வெப்பன்ஸ்லாம் செய்ய முடியும். ஹீரோ
இப்பதான் மனசுக்குள்ள எல்லாத்தோட உடம்புலயே அந்த சயின்ஸ் வரதை நோட் பண்ணுவான், ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அண்ட் இதெல்லாம் தான் உங்களுக்கான பவர்ஸ் எல்லாம் தருதான்னு ஃபிகர் அவுட் பண்ணிருப்பான். கப்ஜி வந்துட்டு அப்ப நீங்க எல்லாருமே எவால்வ் ஆயிட்டீங்களா, சரி உங்களுக்கு புதுசா நல்ல பேர்லாம் வைக்கலான்ட்டு ஆப்சேவ ஸ்பெல்ஸே காப்மியே தாமி ஆப்சேட்டவ பிளட் சேட்டோனோ காபேவே அர்த்தேனு காப்ஜியே ஆக்ரே கீச்சி காப்ஜியே ஹாப்ஜினோ கோப்ரவ ஓக்ரோன்னு கூப்பிடலான்பா. இதுக்கப்புறம் ஹீரோ ஒரு டிஃபரெண்ட் சார்ட்டே போட்டிருப்பான். பவர் லெவல்ல கீழே இருந்து மேலன்னு 11ல காப்ளின்ஸ், 8வது இடத்துல கீழே இருந்து மேலன்னு ஹியூமன்ஸ், ஹாப் காப்ளின்ஸ், கோபால்ஸ், 7வதுல கோபால் ஃபுட் சோல்ஜர்ஸ், 6ல எல்ப்ஸ், 5ல ஆக்ரைஸ், 2வது இடத்துல 3 பேர் இருப்பாங்க. ஹாஃப் பிளடி லார்டு, ஹாஃப் ஹெல்த் லார்டு, ஹாஃப் ஸ்பெல் லார்டு, ஃபர்ஸ்ட்ல தாம்பீர். இதுக்கப்புறம் எல்ப்ஸ்க்கு மனுஷங்களோட போர் ஸ்டார்ட் ஆகும். அவங்க எங்க பக்கம் உதவிக்கு நாடினாங்கன்ட்டு கோபால்ஸ் கிட்ட நம்ம கிட்ட எவ்வளவு அசட்ஸ் இருக்கோ அதனால டாக்டிக்கல் ஆப்ஷன் சாதகமா இருக்கும், அதனால கம்யூனிகேஷன் ஏர்னிங்ஸ் கொடுத்தேன். ஆனா இதுலயும் பிரச்சனைன்பா. பார்த்தா எல்ஃப் பெண்கள் அதெல்லாம் நாங்க போட்டுக்க மாட்டோம்ட்டு தயங்குவாங்க. தலைவன் அவன் ஸ்டைல புரிய வச்சிருப்பான். இதுக்கப்புறம் கோபால்ஸ் அண்ட் எல்ப்ஸோட சேர்ந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. பிராக்டிக்கல் ஸ்பேரிங் செஷன் வைப்பான். சமன் லோவர் 100 எபிலிட்டி இருக்கும் இல்லையா ஹீரோ கிட்ட, அதனால அது மூலமா ஸ்கெல்டன்ஸ் உருவாக்குவான். வந்தது டார்க் போன்ஸோட வரும், ப்ளீச் ஒயிட்ல இல்லாம. கூடவே ஹெவி டியூட்டியான மெட்டல்ஸோட ஃபைட் பண்ற ஆர்மரோடன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ அதோட லெவல ஜாஸ்தியா காட்டுன்பா. ஈவன் எல்ப்ஸே மெத்தல் வெப்பன்ஸை வச்சுமே அது கூட சரியான அளவுல போராடி இருக்க முடியாது, தோத்து போனதையுமே சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி அக்செப்டன்ஸ் தான் இயற்கையா மேல் நோக்கி வளர்றதுக்கு உதவும்னு நினைப்பான். இதுக்கப்புறம் 65வது நாள் ஹீரோ மானாவை கம்மியா யூஸ் பண்றப்ப சாதாரண எலும்பு கூடுகள், அப்புறம் ஜாம்பி, அப்புறம் சாவில்லாத சிலதையும் உருவாக்கி இருப்பான். ஹீரோ அதையும் சாப்பிடுவான். ஹீரோ அதுக்கு பிசிக்கல் ஃபார்ம் இல்லாதனால சாப்பிட முடியாதுன்ட்டு உரிவான். ஹீரோ இதுலயே வேரியஸா இருக்க கொல்ல முடியாத நல்ல ஆப்பனன்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அடையறதுக்கு உதவுனாங்க. ஆனா டே லைட்ல அது அப்படியே பியூரிஃபை ஆயிருது, அதனால காலையில பயன்படுத்த முடியாதுன்பான். ஹீரோ இந்த பாயிண்ட்ல கோபால்ஸ் அண்ட் எல்ப்ஸ்க்கு பயிற்சி கொடுக்கறதுல ஃபோக்கஸ்டா இருப்பான். ஹீரோ இப்ப 100க்கு மேற்பட்டவங்க இங்க இருக்காங்க, அதுல ரொம்ப லோவரா இருக்காது கோபால்ஸ் மட்டும் தான்ட்டு. எல்லாரும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா பயிற்சி பண்ணணும்பான். கோஃபோ அழுகி போன ஜாம்பி எடுத்துட்டு போய் சாப்பிட போவா. இதுக்கப்புறம் 66வது நாள் கோபால்ஸ் வாழ்ற கேவுக்கு போயிருப்பான். ஹீரோ அவங்களோட பிலாங்கிங்ஸ்ல எடுத்ததுக்கு அப்புறம் நான் தேவை பார்த்துக்க சொன்னான்பான். கோபே ஒரு எலும்பு கூடுங்களை கூட மிச்சம் வைக்க மாட்டான்பான். இதுக்கப்புறம் கோபால்ஸ்க்கு குரூப் ஹண்டிங் எல்லாம் சொல்லி கொடுப்பான். இதுக்கப்புறம் கோபால்ஸை வச்சு பிளாக் வுல்ஃப்ஸை வேட்டையாடறதுக்கு தாட்டியிருப்பான். ஒரே டைம்ல 20 பிடிச்சிருப்பாங்க. அண்ட் அதுகளுக்கு லீடர் இருக்காது. ஹீரோ அதுல எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தலாம்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் ஸ்டாம்ப் போரை மீட் பண்ணிருப்பாங்க. அது கல் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவான். கோபே இதை கேட்டதுக்கு அப்புறம் சும்மா இருப்பான்ட்டு ஒரே பஞ்ச்ல சதற விட்டுருப்பா. நைட்டு அதை தான் சாப்பிடுவாங்க. ஹீரோ ரெட் பேர் கூட சேர்ந்து சண்டை போடுறப்ப ஒரு ஆக்ஸ் யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அதை அப்கிரேட் பண்ணி கொடுத்துருப்பா. பார்த்ததுல எர்த் ஸ்பிரிட் ஸ்டோன் அலாய் இருக்கும், ஆக்ஸ்ல வாட்டர் ஸ்பிரிட் ஸ்டோன் அலாய் இருக்கும், அதுக்கு இந்த பக்கம் ஃபயர் ஸ்பிரிட் ஸ்டோன் அலாய் இருக்கும், அண்ட் மேல இருக்க ஷார்ப் ஆப்ஜெக்ட்ல லைட்னிங் ஸ்பிரிட் ஸ்டோன் அலாய் இருக்கும். ஹீரோ வேற லெவல் பண்ணிருக்கிய, இதெல்லாம் இப்ப கத்துக்கிட்டேன்பா. அவ அது வந்துட்டு அவ மடியில போய் உட்காந்துக்குவா. ஹீரோ சாதா ஸ்மித் இருந்தவ கம்ப்ளீட்டா எலமெண்ட்ஸ் வச்சு இது பண்ணிருக்கனால எலமெண்டல் ஸ்மித் ஆயிட்டான்பா. 67வது நாள் கோபால்டோட சேர்ந்து திரும்ப வேட்டைக்கு போயிருப்பான். அண்ட் ஸ்டாம் போஸையுமே வேட்டையாடி இருப்பான். இதுக்கப்புறம் கீச்சி ஹீரோ கிட்ட இங்க பாருன்னு ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்ட்டு எத்த மேல கிரஷ் இருக்கத சொல்லுவான். ஹீரோ இதான் விஷயமாடா, சரி பாத்துக்கலாம் விடுன்பா. கீச்சி இதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டு போட்டு உழுக்குவான் ஹீரோவை. நைட்டே முடிச்சிடலாம் விடுன்பா. ஹீரோ அவன் நைட்டே வந்துட்டு வைக்கப்படுவான். ஹீரோ எவ்வளவு சீக்கிரம் சொல்றோமோ அந்த அளவுக்கு டேமேஜ் கம்மியாகும்பா. இதுக்கப்புறம் ராத்திரி தனியா கூட்டிட்டு வந்திருப்பான் பேசுறக்கு. என்ன விஷயம் கேப்பா. கீச்சி நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறேன்பா. அவ கண் கலங்கிட்டு நிஜமாவா சொல்றேன் இருப்பா. அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும்னு தெரியாத அவங்க எல்லாத்துக்கும். இதுக்கு அடுத்து 68வது நாள்ல காட்டுவாங்க. ஹீரோவை கீச்சி போட்டு அடிச்சு பொழந்திருப்பான். நான் இன்னைக்கு ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன், இதுக்கெல்லாம் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்பா ஹீரோ கிட்ட. ஹீரோ மனசுக்குள்ள அப்ப ராத்திரி நல்ல விஷயம் தான் நடந்திருக்கும் போலன்ட்டு. அண்ட் இது பத்தி தாமி கிட்ட ஏத்தேவும் பேசியிருப்பா இல்லையா, அதனால அவங்களுக்கான ஸ்டேஜ் செட் பண்ணிக்கலான்பா. அண்ட் ஏத்தேவை பார்க்க போனா அவ ட்ரைனிங்லாம் முடிஞ்சுதான்னு கேப்பா. ஹீரோ நீ கவலைப்பட தேவையில்லைன்பா. அண்ட் ஆக்ரே கீச்சி பிளாக் ஸ்கெல்டன்ஸே பொழக்கிற அளவுக்கு ஆயிருக்கான்பா. எர்த்தே அதுக்கு சாரின்பா. இதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து வேட்டையாட போயிருப்பாங்க. அங்க பார்த்தா இதுக்கு முன்னால பாத்திராத பூச்சி மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும். அதை அடிச்சு காலி பண்ணி மால்ட்டு எலிட்ரான வளர்க்கறது, இறுதி விளிம்பு, சைலண்ட் கில், ஹார்ன் அடிக்கிறது, விலகல், ஒட்டுண்ணி, ஜம்ப் ஸ்ட்ரென்த் அப், நெகிழ்ச்சி, எக்ஸோஸ்கெலட்டன் ஷெல், செய்யப்பட்ட இரும்பு ஷெல் கவசம், ரைசிங் பேட்டில் இன்ஸ்டிங்ஸ், வீக்னஸ் டு கோல்டுங்கிற எபிலிட்டிஸ்லாம் கிடைச்சிருக்கும். ஹீரோ எக்ஸோஸ்கெலட்டன் பவரை யூஸ் பண்ணி பார்ப்பான். அண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஹீரோ மனசுக்குள்ள இது சூப்பர் ஹீரோஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற போல இருக்கேன்பா. ஹீரோ இதுல எனக்கு என்ன சொல்லனே தெரியலன்பா. தாமி இது சூப்பரா இருக்குன்பா. ஹீரோ ஆனா எனக்கு நார்மலா இருக்கதான் பிடிச்சிருக்குன்ட்டு எக்ஸோஸ்கெலட்டனை மொத்தமா போக வச்சிருப்பான். முன்னால இருக்கவங்கள என்னடா இப்படி நிக்கிறானான்ட்டு தினசா பார்ப்பாங்க. ஹீரோ இந்த நார்மல் அவுட்ஃபிட்லயே நல்ல எக்ஸோஸ்கெலட்டன் பண்ண முடியும்ட்டு எனக்கு அது பிடிச்ச காரணம் அது சிகப்பு கரடியோட தோளால செஞ்சதுன்பா. பார்த்தா எக்ஸோஸ்கெலட்டன் ஷெல் மூலமா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணிருப்பான். ரெட் பேர் பீஸ்ட் கிங்கோட பிரஸ்டீஜ்னு மொத்தம் 5 இருக்கும், 1 தானே ஃபில் பண்ணிருக்கான், மிச்ச 4 பிளாங்கா இருக்கும். இதுக்கப்புறம் ஏரியல் அண்ட் சி பேட்டில்ஸ்க்கு ஏத்த போல ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு நினைப்பான். க்ரோ எலிக்ட்ரான் யூஸ் பண்ணிருப்பான். அது மூலமா இன்செக்ட் விங்ஸ் வர வச்சிருப்பான். ஒரு கட்டத்துல விழுந்திருப்பான். தெளிவா பறக்கக்கு பயிற்சி வேணும் போலன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ஸ்டாம் பேரத வேட்டையாடி கொண்டு போயிருப்பான் சாப்பிடறக்கு. டே நல்லா ப்ரொடக்டிவா போச்சுன்பா. இந்த பாயிண்ட்ல ரேம்பேஜ் ஸ்டைல் அட்டாக்னு 2 பவர் கிடைச்சிருக்கும். 69வது நாள் மழை பெய்யும். ஹீரோ ரொம்ப நாள் ஆச்சுல மழை பெஞ்சுட்டு இன்னைக்கு வெப்பன்ஸை கிராஃப்ட் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பான். ருபெலிய ஃபைட்டுக்கு கூப்பிடுவா. ஹீரோ மனசுக்குள்ள இவளோட ப்ராக்ரஸ் ஸ்டடியா போயிட்டு இருக்கு. இவளை பார்க்கும் போல ஒரு பப்பியை பாக்குற போல இருக்கும், ஆனா சம்டைம் ஒரு டாபர் மேன் போல. அப்புறம் அவ கூட தான் மார்னிங் ஸ்பேர் நடந்துச்சு. இதுக்கப்புறம் பிளாக் ஸ்மித்தை போய் பார்த்தேன். அவ இப்ப எல்ப்ஸை சந்திச்சு வெப்பன் கிரியேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறா. அங்க வந்தவங்க பேரு
இருவி அருவி மித்திரல வந்து அமால்கமாவும் மாத்த முடியும்னாங்க. அதை ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னால என் ஹால்பர்ட்ல ஸ்பிரிட் ஸ்டோன் அலாய் பயன்படுத்திருக்காங்க இல்லையா, அதுவுமே அமால்கம் டைப் தானாமா. அதனால அவ ஒரு ரிப்பீட்டிங் கிராஸ் போவை டெவலப் பண்ண பார்த்தா. அண்ட் விஷயங்கள் நல்லா இருந்தனால அதை நான் மேனுஃபேக்சர் பண்ண சொல்லிட்டேன். அண்ட் நான் அதுக்கு அவளுக்கு நிறைய அமால்கம் கொடுத்தன்பா. அவ இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா. ஹீரோ அப்படியே அந்த செஃப் சிஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். பார்த்தா இவங்க 2 பேத்தையும் சீஃப் குக் ஆக்கியிருப்பான். இதுக்கப்புறம் ஹீரோ அவன் போன ஜென்மத்துல சாப்பிட்ட டிஷ் எல்லாம் சொல்லி கொடுப்பான் செய்யறக்கு. அவங்களும் அதெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. இதெல்லாம் சமைக்க கஷ்டமா இருந்தாலும் கத்துக்கிறோம்பாங்க. இதுக்கப்புறம் ஃபீனை சந்திச்சிருப்பான் மேஜிக்கல் ஐட்டம்ஸ் செய்யறக்கு. பின் பிளாக் ஸ்கெல்டனோட நகங்களை வச்சு மத்தவங்கள ஃப்ரீஸ் பண்ண வைக்கலாங்கிற எபிலிட்டியை கண்டுபிடிச்சிருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஐட்டம் கிரியேட்டர் ஆனதும் இதை தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பா. ஹீரோ கிட்ட அதை கொடுத்து இது உன் கூட இருக்கப்ப நானே உன் கூட இருக்க போல நினைச்சுக்கிட்டு கண்ணாடிப்பா. ஹீரோவை என்ன அப்படியே மயக்க பாக்குறாங்க போது இங்க மத்த பெண்களும் வந்துட்டு பதுங்கியே பண்ணாதீங்கன்பாங்க. ஹீரோ இதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்ல விரும்பலன்றுவான். அடுத்து 70வது நாள் காபுஜி ஓக்ரோவை கூப்பிட்டு சில வித்தியாசமான ஹெல்ப்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்காங்கன்பா. பார்த்தா சீஃப் சைட்ல இருந்தா வந்திருப்பாங்க. அந்த ஹெல்ப்ஸ் சண்டை போடுறப்ப அவங்க ஸ்கின் டோன் இயர்னிங்ஸ் மூலமா டார்க் ஆகும். சீஃப் தரப்புல இருந்து வந்தவங்க ஹியூமன் ஆர்மி அட்வான்ஸ் ஆகுறாங்க. ஃபியூடல் காடுகளுக்கே வந்துட்டாங்க. எங்க கிட்ட லார்ஜ் ஃபோர்ஸ் இருக்கட்டும், இருந்தாலும் அவங்கள ரிப்பல் பண்ண முடியல. அதனால உங்களோட அசிஸ்டன்ஸ் நாடி வந்திருக்கோம்பாங்க. ஹீரோ உங்களோட எலைட் ஸ்குவாடுக்கு என்னாச்சுன்னு கேட்பான். ஆப்போசிட் பர்சனும் அவங்கள இறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்பா. ஹீரோ வருத்தப்படுவான். வந்த பர்சன் விலைங்கிறது இதுல கன்சர்ன் இல்ல, நீங்க எப்படியாவது அவங்கள கம்ப்ளீட்டா அழிக்கணும். இதுல இருந்து ரிட்ரீட் ஆனா ஒப்பந்தமே இல்லாம போயிரும்பா. ஹீரோவா நீங்க அப்ரிஷியேட் பண்றேன் அண்ட் இந்த வேலையை ஹம்பளா ஏத்துக்கிறேன். அப்புறம் மூவ்ஸ்ல எங்களை சார்ந்தது. அப்புறம் கையில இருக்க உன நீட்டி இதை கொண்டு போய் உங்க சீஃப் கிட்ட கொடுங்க, நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன்பா. இதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டு கிளம்பிருப்பாங்க. ஹீரோ இன்ஃபர்மேஷன் தான் குரூஷியலான வெப்பன்பா. இதுக்கப்புறம் அவன் ரத்தத்தாலே மேனிபுலேட் பண்ணவங்கள வச்சு உட்ச சோதனை போட்டிருப்பான். அந்த தாமி கிட்ட அமைதி வேணும்னா போருக்கு தயாராகணும்லன்பா. அவளும் ஆமான்கபம். ஹீரோ எல்லாத்தையும் கூப்பிட சொல்லுவான். ஹீரோ இதுக்கப்புறம் நம்ம திறமைகளை சரியா பயன்படுத்தலாம். இன்னையில இருந்து நம்ம ஒரு மெர்சனரி கம்பெனின்பா. கூலிப்பட அக்ரேகிச்சி புரியலின்பா. ஹீரோ நம்மள ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் ஃபைட்டர்ஸா இருக்க போறோம்பா. இதை கேட்ட எல்லாரும் சூப்பர்பாங்க. சே எப்படி கூப்பிட்டுக்கிறதுன்னு கேப்பா. ஹீரோ பேரபலம், நம்ம இப்ப பேரபலம் மெர்சனரி கம்பெனி பேட்டலுக்கு தயாராகுங்கன்பா. எல்லாரும் பேரபலம்ட்டு சீரப் பண்ணுவாங்க. ஹீரோ மனசுக்குள்ள எங்களோட ஃபர்ஸ்ட் பெரிய ஜாப்க்கான முதல் தொடக்கம்பா. இதோட எபிசோட் முடிஞ்சது. கடைசியா ரீமேடிங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க.